பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஓகே. ம். ரன் பண்ணி காட்டுங்க. ஓ! கால் பேச வரேன்னு போயிருக்காங்களோ? வந்துட்டாங்களா? அதோ வந்துட்டேன். ஓகே. ம். ஒவ்வொரு தடவ ரன் ஆகும்போது இந்த கீழ இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த கமாண்ட்ல என்னென்னலாம் வருதுன்னு. அந்த விண்டோ கொஞ்சம் பெருசுபடுத்தி வச்சுக்கங்க. ம். அது பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது. ஓகேவா? ஓகே. ம். லிங்கேஜ் எரர். ஓகே. என்ன புரியுது இதுல? இந்த எரர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரன் வித் இன்ஃபோ டீபக் பண்ண சொல்லுதா? இல்ல. இதுல பாருங்க. ம். டிப்ரிகேட்டட் கிரேடில் ஃபீச்சர் வேர் யூஸ்ட் இன் திஸ் பில்ட் அண்ட் யூ கேன் யூஸ் சம்திங் அப்படின்னு போட்டு ஏதோ ஒண்ணு காட்டுது. அதுக்கப்புறம் எந்த பில்ட் லைன்ல சொல்றீங்க? இந்த லாக் மெசேஜ் காட்டிட்டு இருக்கு இல்லைங்களா? லாக் மெசேஜ்ங்க. இங்க இப்ப ரெட் கலர்ல இருக்குல்ல கீழ. ஆமா. ஆ. அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. பில்ட் ஃபெயில்ட் இன் 18 செகண்ட்ஸ். இப்போ வந்து எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு யூசுவலா பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்துரும். இப்ப என்ன சொல்லுதுன்னா ஃபினிஷ்ட் வித் நான் ஜீரோ எக்ஸிட் ஒன் வேல்யூன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கு. அதை என்னால ரன் ஓகே. பண்ண முடியலன்னு சொல்லுது. ம். அதாவது என்ன சொல்லுதுன்னா லைன் நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் மேல ஒரு கமாண்ட் இருக்குல்ல ப்ராசஸ் கமாண்ட் ம். மேல ம். மேல ஆ. அதான் ப்ராசஸ் கமாண்ட். அது என்னன்னா இதான் ஜாவாங்கிற டூல் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற லொகேஷன் இதான். யூசர்ஸ்ல நிவிட்ல ஜேடிகேஸ்ல இந்த கொரிட்டோல 20 அப்படிங்கிற ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதுல ஜாவாங்கிற ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ண ட்ரை பண்ணுது. ம். ரன் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது ம். அது வந்து அதனால ரன் பண்ண முடியல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எரர் அடிக்குது. ம். அது என்ன தப்பா இருக்கு அப்படின்னு அது என்ன தப்பா இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஏதாவது குடுக்குதான்னு பார்த்தா, அது கீழ என்ன சொல்லுதுன்னா, அத கண்டுபிடிக்கணும்னா இந்த ரன் வித் ஸ்டாக் ட்ரேஸ், ரன் வித் இன்ஃபோ இந்த மாரிலாம் ஏதாவது ஒரு ஆப்ஷன போட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கீழ அது நம்மளுக்கு ஒரு சொல்லுது. ம். இப்போதைக்கு நம்ம இத எதுவும் பார்க்க வேண்டாம். வேற ம். ஏதாவது ஈஸியான வழி இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேல இருக்கிற அடுத்த இந்த லிங்கேஜ் எரர்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. ஆ. இதுல என்ன சொல்லுதுன்னா, லிங்கேஜ் எரர் அக்வயர்ட் வைல் லோடிங் எ மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுது. லிங்கேஜ் எரர் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுது. ஓகேவா? இத நான் ம். அடுத்து அதுக்கு மேல இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுவா? அதான். இத இதுதான் கிளிக் முதல்ல பண்ணாலும் பார்த்தேன். ஏற்கனவே இருக்கிற அதே தான் சொல்லுது. அதுக்கு மேல ம். இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரால் அப். ஸ்க்ரால் அப். ஆ. ஸோ, இப்ப நீங்க யூசுவலா எரர் பார்க்கணும்னா, இந்த இதுல வச்சு இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா என்னென்ன எரர் வந்திருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடும். ஓகேவா? ம். ம். இப்ப இது என்ன சொல்லியிருக்குன்னா, லிங்கேஜ் எரர் அக்வயர்ட் வைல் லோடிங் எ மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லையா? ம். அந்த மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணுங்க. இது கூகுள்ல அப்படியே போடணுமா? ஆமா. ஓ. ஓகே, ஓகே. அங்க அவ்வளோலாம் போட தேவையில்ல. ஏன்னா, நீங்க மெயின் கிளாஸ்க்கு அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ம். பார்ட் இதெல்லாம் கூகுளுக்கு தெரியாது. ம். கான்டாக்ட் தமிழ் ஸ்கூல்னா என்னன்னு கூகுளுக்கு எப்படி தெரியும்? மெயினான இஷ்யூ என்ன? இந்த லிங்கேஜ் எரர் அக்வயர்ட்ன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எப்படின்னா என்ன? ம். அத எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு உங்களுக்கு இப்ப தெரியணும். அவ்வளோதான். ம். அப்போ அந்த இருங்க. அத மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டீங்க. இப்ப அது போறதுக்கு முன்னாடி மெயின் அப்ளிகேஷன் போங்க. அப்ளிகேஷன் என்னோட மெயின் இதுக்கா? அப்ளிகேஷன் மெயின் அப்ளிகேஷன் மெயின்னு ஒரு கிளாஸ் இருக்கும்ல, அங்க போங்க. ஆ. ஸ்க்ரால் டவுன். இல்ல உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல ஸ்க்ரால் டவுன். ம். ஆ இங்க இருக்கு பாருங்க. இதான் உங்களோட அப்ளிகேஷன் மெயின். கீழ இதோ ம். தமிழ் ஸ்கூல் நிவிடியா அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஆமா. அங்க மெயின் இருக்கு. அதுல தான் இருக்கு. ஆமா. உங்களோட நீங்க அப்ளிகேஷன ரன் பண்ண ஸ்டார்ட் ஆனதும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ம். ம். இப்ப இங்க தான் இது வந்து எரர் சொல்லிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே. ம்.
இங்க பாருங்க. இந்த தமிழ் ஸ்கூல் நிவேதிதா அப்ளிகேஷன் இந்த இருக்குல்ல, தமிழ் ம். நிவேதா அப்ளிகேஷன் மெயின் ஃபெயில்டு. ம். அது எந்த மெயின சொல்லுதுன்னா, இந்த மெயின தான் சொல்லுது. ஓகே. இங்க தான் ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லுது. அது என்ன ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லுதுன்னா, இந்த அப்ளிகேஷன லிங்கேஜ் பண்ண முடியல. அதனால ஏதோ சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுது. லிங்கேஜ்னா என்ன அப்படின்னா, ம். லிங்க் பண்ண முடியலையா? அதாவது ஆமா லிங்க் தான். அது எத ம். லிங்க் பண்ண முடியலன்னு சொல்லுதுங்கிறது இருக்குல்ல. அ. இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதெல்லாம் தான் டவுன்லோட் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ம். ம். இந்த விண்டோவ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. கீழ இருக்கிற டெர்மினல் இந்த விண்டோவ க்ளோஸ் பண்ணுங்க. ம். இத கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும்னு நெனைக்கிறேன். ம். ஆ. ஓகே. ஆ. அத கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது எத லிங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுதுன்னா, இங்க எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க கீழ. அது உள்ள தான் நம்ம போடுற எல்லா நம்ம இந்த பில்ட் அட் கிரிட்ல நெறைய ம். டிபெண்டன்சிஸ் போட்டு ம். வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? பில்ட் அட் ம். கிரிடில் போங்க. பில்ட் அட் கிரிடில் வாங்க. கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக். ம். இதுல இப்ப இவ்ளோ டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல. ம். இந்த டேட்டா ஜேபிஎஸ், ஸ்டார்டர் வெப், ம். பாம்பாக், ஹெச்2 டேட்டாபேஸ் இதெல்லாம் டிபெண்டன்சிஸ். இதெல்லாம் டவுன்லோட் ஆகி உங்களோட லோக்கல்ல ஒரு இடத்துல இருக்கு. ம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாவாக்கு தேவையான இப்ப நீங்க இந்த பிரிண்டல் எல்லாம் டைப் பண்றீங்க. அதெல்லாம் டைப் பண்ணும்போது ம். ஜாவாவோட ஒரு இடத்துல இருந்து தானே அத எடுத்துட்டு வந்து லோட் பண்ணுது. ம். ம். அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. இப்ப அது என்ன பண்ண முடியலன்னா, அது அந்த இருக்கிற அந்த லைப்ரரி அதனால வந்து லிங்க் பண்ண முடியல. ம். அதான் அதுக்கு பிரச்சனையா இருக்கு. அது ஏன் லிங்க் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஏன் லிங்க் பண்ண முடியாம போகுது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் ஒரு சிலது இருக்கலாம். அது ஒரு சிலது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்த்தா கண்டுபிடிக்கலாம். ம். இப்போ முதல் விஷயம் இதோடைய வெர்ஷன் வந்து நீங்க ஜாவா லாங்குவேஜ் வெர்ஷன் வந்து 22 வச்சிருக்கீங்க. ஆமா. 22 வச்சிருக்கேன் நான். ஆனா ம். உங்களோட லோக்கல்ல இருக்கிறது 20 தான் இருக்கு. ஓ! அதனால தான் எரரா? ஓ! இந்த எரர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தோம் இல்லையா? இந்த மாரி லிங்கேஜ் ஆமா. எரர்லாம் வந்தா இந்த மாரியா தான் காரணமா அது கரெக்ட்டா மேட்ச் பண்ணி தானே நிவேதா குடுத்தீங்க? ம். மேட்ச் இல்லையே. பண்ணி தான் சரி குடுத்தேன். ஓகே. இப்ப நம்ம அத பார்த்துரலாம். உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் செட்டிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல, அங்க போங்க. ம். ப்ராஜெக்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் செட்டிங்ஸ். ஃபைல்ல அங்க போயிட்டு ஆ அத கிளிக் பண்ணுங்க. ரைட். கரெக்ட் தான். இல்ல ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் செட்டிங் ஸ்ட்ரக்சர். ப்ராஜெக்ட் அங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க உங்களோட எஸ்டிகே வெர்ஷன் என்ன இருக்கு? 20 தான் 20. ம். 22வ செலக்ட் பண்ணுங்க. ஓப்பன் அத செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஓகே அப்ளை குடுத்து ஓகே குடுங்க. கீழ இருக்கு பாருங்க. அப்ளை ஓகே. இங்க கீழ. ம். எனக்கு இதுல அந்த ஸ்கிரீன் அது அப்ளை ஷேரிங் குடுத்து தான் ஓகே அந்த குடுக்கணுமா? இதெல்லாம் இருக்கு. இல்ல டைரக்ட்டா ஓகே குடுத்தா அப்ளை ஆகாதா? ஆகும். நீங்க டைரக்ட்டா கூட ஓகே குடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ம். இந்த மாரி ஃபினிஷ்ட் வித் நான் ஜீரோ எக்ஸிட். இப்போ என்ன எரர் சொல்லுது? மேல ஃபர்ஸ்ட் போங்க. மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. Amazon நிவேதா அப்ளிகேஷன் மெயில் ஃபெயில்ட். அப்ளிகேஷன் ஃபெயில்ட் ஆகுது. இப்ப கீழ வாங்க. இப்ப அது லிங்க்லாம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகுது. ரன் ஆகுது. அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகுது. என்னன்னு பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஜிகாரிலாம் கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபெயில் டூ ஸ்டார்ட். என்ன காரணம்னா, போர்ட் 8080 வாஸ் ஆல்ரெடி இன் யூஸ். ஆ. நீங்க ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன வந்து 8080ல ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுது. ம். அது இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால என்னால இப்ப இத யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஓ! அது எத ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு போய் ஸ்டாப் பண்ணுங்க. இத ரன் பண்ணிட்டு இருக்கேன் இருங்க. மொத்தமே 3 தானே வச்சிருக்கீங்க. 3 ஆமா. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏதாவது ரன்னிங்ல இருக்கான்னு. இது ரன்னிங்ல இல்ல. அடுத்து இத க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ரன்னிங்ல இல்லன்னா ம். இத ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. தேவையில்லாத ஓப்பன்ல வச்சுக்காதீங்க. நெறைய ரிசோர்ஸ் இழுக்கும். இதுவும் க்ளோஸ் பண்ணிடுங்க. தேவையில்ல. அப்ப இது மட்டும் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எத ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுது?
இப்போ தெரியல அப்படின்னா 2 விதமா ஹேண்டில் பண்ணலாம். ஒண்ணு, இப்போ இது ஏற்கனவே ஏதோ ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம இதோட போர்ட்ட மாத்தி விட்டுறோம். ஏன்னா இதுவும் 8080லயே ரன் ஆகுது. இன்னொன்னு 8080லயே ரன் ஆக அப்ப முடியாது. 8081 போட்டுடவா? 8081ன்னு போட்டு விடுங்க. அது எங்க போய் போடணும்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அது இதுல இதுல போஸ்ட்ல போய் தானே போடணும். இல்ல நிவேதா, இங்க செட்டிங்ல அந்த அப்ளிகேஷன் ஆ. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க போடணும். உங்களோட அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளார தானே அப்புறம் அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ்லாம் மாத்தணும். ரிசோர்ஸ் அதுலதான் இதுல டாப்ல போடலாமா? எங்க வேணா போடலாமா? எங்க வேணா போடலாம். server.portன்னு போடணும். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்காதீங்க. இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக்சுவலா நீங்க YAML யூஸ் பண்ணீங்கன்னா, இத பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் குடுக்கும் அது. equal to 8081. நீங்க டைப் பண்ண தேவையில்ல. ம். இப்ப ரன் பண்ணுங்க. கண்ட்ரோல் R குடுத்தீங்கன்னா மறுபடியும் ரன் ஆகும். மேக் யூசருக்கும் கண்ட்ரோலா? இல்ல கமாண்ட் தானே? அது நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, நீங்க அந்த இடத்துல போய் மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு கமாண்ட் சொல்லும். அத பார்த்து வச்சுக்கணும். ம். இப்போ இது ரன் ஆகும்போதே நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்க ஏதாவது 8081ல ரன் ஆகுதான்ட்டு. அப்படியே ரைட்ல ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. அது என்னென்ன மெசேஜ் அந்த ஸ்டார்டடுக்கு மேல அதுல வரும்லன்னா அந்த இதுல. ஆமா. அதுல தானே 8081 ரைட் சைடுல ஸ்க்ரால் பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் மறந்துரும். சைடுல பண்ண சொல்றாங்க. அந்த கீழ இருக்கும். இப்போ பாருங்க Tomcat initialized with port number 8081ன்னு வந்திருக்கு. இப்போ அவ்வளவுதான். உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. ரன்ல தான் இருக்கு இப்போ. ம். இப்பதான் வந்து இப்ப நீங்க வந்து போஸ்ட்மேன்ல ட்ரை பண்ணும்போது 8081 போர்ட் போடணும். புரியுது? ஏன்னா ஏற்கனவே அது ரன் ஆயிட்டு இருக்குது 8081ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. போஸ்ட்மேன்ல நீங்க போடுறது நீங்க அட்ரஸ் தான். நீங்க அங்க கொடுத்தா புரியுதுங்களா? அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நீங்க போஸ்ட்மேன்ல 808280 கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஒண்ணா கொடுக்கணும். சரி, இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து என்னன்னா, இப்ப நான் இங்க மாத்த தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப ஏதோ ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கு. என்ன ரன் ஆகுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, ஒரு தடவை IntelliJava ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, குவிட் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணி திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. 8080னே வச்சுக்கிட்டு. ஏன்னா நீங்க மாத்தி மாத்தி கொடுத்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஆக்சுவலா பெர்மனன்ட்டா எப்பவுமே அது 8080 தான் இருக்குமா இளமலை? பை டிஃபால்ட் 8080ல தான் ரன் ஆகும் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோடது. நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணதுனால 8081ல ரன் ஆகுது ஆமா. அப்படிதானே? உங்களோட அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த இடமே. உங்களோட அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்ணிக்கலாம். இது என்ன போர்ட்ல ரன் ஆகணும், இதுல என்ன பேர் தெரியணும். லைன் நம்பர் 1ல பாருங்க. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நேம்னு ஒண்ணு போட்டிருக்கீங்கல்ல. இந்த அப்ளிகேஷனோட பேர் இதுல என்ன வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுல கூட நம்ம சில டேட்டாபேஸஸ்லாம் கனெக்ட் பண்றோம்ல. அத கனெக்ட் பண்றதுக்கு சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணணும்ல. அதெல்லாம் பண்றது. இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடணும். இல்ல இந்த போர்ட் இன்னொரு தடவை சொல்லுங்க ஏழுமலை. இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல அப்ளிகேஷன் ஒரே நிமிஷம் நிவேதா. சாரி பார்வதி. அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணனும்னா எங்க போய் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்ணனும். ஓகே. அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்க மேனேஜ் பண்ணனும்னா எங்க போய் பண்ணுவீங்க? அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஓகே. அப்ளிகேஷனோட டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணனும்னா எங்க போய் பண்ணுவீங்க? கிரேடில்ல. build.gradle போய் பண்ணனும். கிரேடில்ல போய் பண்ணனும். இப்ப ஜாவா வெர்ஷனை மாத்தணும்னா எங்க போய் பண்ணுவீங்க? ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து ப்ராஜெக்ட் வெர்ஷனை ஃபர்ஸ்ட் எங்க நீங்க டிஃபைன் பண்றீங்க? இந்த ப்ராஜெக்ட் எங்க ரன் ஆகணும்னு நீங்க எங்க டிஃபைன் பண்றீங்கன்னா build.gradle தான் பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட IntelliJava செட் பண்றது தான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஆமா. சோ IntelliJava செட் பண்றதுனால இப்போ IntelliJava வந்து 22ல இருக்கு. ஆனா உங்க ப்ராஜெக்ட் 20ல இருக்குன்னா ரன் ஆகாதுல்ல. ரன் ஆகாது. அது செட் பண்றதுக்கு நீங்க இதுல அப்போ உங்க ப்ராஜெக்ட்டோட செட்டிங்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ எனக்கு ஜாவா வெர்ஷன் 20ல ரன் ஆகணும்னா நீங்க எங்க போய் மாத்தணும்? கேக்குற கேள்வி புரியுதுங்களா? உங்களோட ப்ராஜெக்ட் ஜாவா வெர்ஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க எங்க போய் கிரேடில்ல.
ஆ ஒண்ணும் இல்ல. உங்களோட ப்ராஜெக்ட்டோடைய வெர்ஷன் என்ன ம். ஜாவா வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுதுன்னு கேட்கறாங்க. இல்ல நீங்க ம். பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கணும்னு கேட்கிறேன். build.gretல போணும். பில்ட் கிரேடில். ஆமா. பில்ட் டாட் கிரேட்ல IntelliJல என்ன இது இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல போணும். ம். ஆமா. இங்க போய் பார்க்கணும். இதுல வந்து ஜாவா ஓகே. வெர்ஷன் என்ன இருக்கு? இப்ப 22 இருக்கு. சரி ம். ஓகே. IntelliJ வந்து இந்த 22 வச்சு தான் ரன் ஆகுதா? அப்படிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அத கன்ஃபார்ம் ம். பண்றதுக்கு இப்போ IntelliJங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஒரு இது. இந்த ம். IntelliJல இப்போ ஒரு ப்ராஜெக்ட் 22ல இருக்கும். அடுத்த ப்ராஜெக்ட் நான் 20ல வச்சிருப்பேன். ம். கரெக்ட்டா? அப்போ ஒரு இந்த இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு 22ல ரன் ஆகணும்னா, ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போணும். ம். ஓகே. ம். ஏன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ங்கிறது இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கானது. ஓகே. ம். ஆ, ம். ஆ. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போங்க. நான் அது சம்மந்தமான விஷயங்கள சொல்றேன். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் செட்டிங்ஸ். ம். இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ம். பாருங்க. நீங்க அங்க என்ன நேம் கான்ஃபிகர் பண்ணீங்களோ, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் அந்த நேம் இங்க வந்திருக்கா? ஆமா. இது நீங்க ஆமா. இது அதுக்கப்புறம் எஸ்டிகே இது எந்த எஸ்டிகே வச்சு ம். யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ம். மாடியூல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடுல ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல ம். மாடியூல் ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட மெயின் மாடியூல், டெஸ்ட் மாடியூல்னு 2 இருந்ததா? இந்த விண்டோவ அப்படியே கொஞ்சம் ரைட்ல ஓரங்கட்டுங்க. அப்படியே ஸ்க்ரால் அப்படியே அவ்வளோதான். இதுல இங்க மேல இருந்தது பார்த்தீங்களா? இங்க தெரியுதுங்களா? இந்த டெஸ்ட் விண்டோலாம் டெஸ்ட் மாடியூல்னு ஒண்ணு இருக்கா? ம். ம். அதே மாரி மேல மெயின் மாடியூல்னு ஒண்ணு இருந்தது. அது 2 ம். மாடியூல் தான் இங்க இருக்கு இப்போ. ம். அது உங்களால இப்ப ஆக்சஸ் பண்ண முடியாது. இத குளோஸ் பண்ணா தான் பண்ண முடியும். பட் நான் சொல்றேன். 2 மாடியூல் தான் ஓகே. நம்ம வச்சிருக்கோம். அதனால இந்த 2 மாடியூல் இருக்கு. லைப்ரரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க 3வது. இந்த ம். லைப்ரரீஸ்ங்கிறது என்னதுன்னா, எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கல்ல H2 அப்புறம் அந்த ம். SSLSன்னு ம். எல்லாமே இப்ப நீங்க உங்களுடைய இந்த ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து வொர்க் ஆகுறதுக்கு நீங்க இவ்ளோ லைப்ரரி கீழ இப்ப டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியே அத ம். ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. அது எவ்வளோ இருக்குன்னு. ஆமா. ஊர்பட்டது இருக்கு. நானே பார்த்தேன். ம். இவ்ளோ திறமும் இருந்தா தான் உங்களோட ஸ்ப்ரிங் பூட் வந்து உங்களுடைய அந்த பர்ப்பஸ வந்து சால்வ் பண்ணும். இதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணல. build.gradle டவுன்லோட் பண்ணி உங்களோட லோக்கல்ல கரெக்ட்டா ஒரு இடத்துல வச்சிருக்கு. ம். அது நீங்க கம்பைல் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த இடத்துல இருந்து லிங்க் பண்ணி கம்பைல் பண்ணிடும். ம். இப்ப லிங்கேஜ் எரர்ன்னு ஒண்ணு வந்தது. அது என்ன சொல்லுச்சுன்னா, இப்ப நீங்க 22 வச்சிருக்கீங்க. அதுல 22ல மெயின வந்து லிங்க் பண்ண முடியும் சொல்றீங்க. ஆனா, அந்த ஜாவாவோட 22 உடைய வெர்ஷன நீங்க லிங்க் பண்ணல. அப்போ வந்து கரெக்ட்டானத என்னால லிங்க் பண்ண முடியலன்னு சொல்லி தானே எரர் சொல்லும். ம். அதுதான் உங்களுக்கு சொல்லுச்சு. ஓகே. இனிமே லிங்கேஜ் எரர்னா தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து எஸ்டிகேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கீழ வாங்க. ம். பிளாட்ஃபார்ம் செட்டிங்ஸ். எஸ்டிகேஸ். இங்க இங்க. ஆ ம். இதுல தான் வந்து இப்ப நீங்க எஸ்டிகே அங்க சூஸ் பண்ணீங்கல்ல, அதோடைய ம். ஹோம் பாத் இங்கலாம் இருக்கும். இப்ப என்னென்ன ம். எஸ்டிகேலாம் உங்களோட லோக்கல்ல ம். இருக்கு. 11, 22 கரெக்ட். நீங்க 2 22 வெர்ஷன் வச்சிருக்கீங்க. ஒண்ண வேணா எடுத்து விட்டுருங்க. அது தேவையில்லாம ஸ்பேஸ தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். ம். அது எப்படி எடுக்கணும்னா, அந்த 2 அத கிளிக் பண்ணுங்க. மைனஸ் சிம்பல் ஒண்ணு மேல இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிட்டு மைனஸ் சிம்பல் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. ம். கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள்ட்ட இந்த 3 வெர்ஷன் இருக்கு. இப்போ ஒருத்தங்க வந்து ஜாவா 11 ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜாவா 11ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ம். என்ன பண்ணணும்? ஓகே. இங்க வந்து ஜாவா 11ல சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ம். இன்னொரு ப்ராஜெக்ட் ஜாவா 21ல இருக்கும். ம். இதே IntelliJ தான். ம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு வெர்ஷன்ல இருக்கும் தானே! ஏன்னா ம். ஒருத்தவங்க ம். வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க இன்னொரு ம். ப்ராஜெக்ட் இப்ப தான் கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனா எல்லா ப்ராஜெக்ட்டும் என்னோட லோக்கல்ல ஒர்க் அப்ப ஆகும். ரியல் டைம்ல நெறைய ப்ராஜெக்ட் இதுல நெறைய வெர்ஷன் ஆமா. இருக்கும்ல ஒரு இல்ல? ஒரு மைக்ரோ ம். சர்வீசஸே வேற வேற வெர்ஷன்ல இருக்கும். அந்த மாரி வச்சுக்க ம். மாட்டாங்க. மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு. பட் சொல்றேன். ம். அது மாரியும் ம். நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே. இந்த கிளாஸ் பாத்ன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல. இங்க பாருங்க. ம். கிளாஸ் பாத்ன்னு ம். ஒண்ணு இருக்கா? இந்த ரைட் ஆ. சைடுல பாருங்க. இந்த டெர்ம் வந்து நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. கிளாஸ் பாத்னா என்ன? இங்க பாருங்க. நான் ரவுண்ட் பண்ற இடத்த பாருங்க. எங்க? எங்க? இந்த ஸ்க்ரீன்ல பக்கம் ரவுண்ட் இருக்கு. பண்ணியிருக்கேன்ல. இந்த கிளாஸ் பாத் இந்த ஆ. இருக்குல்ல. நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடம் தான். நீங்க பார்த்துட்டு இல்ல போயிட்டீங்க. எனக்கு மேல இந்த இது இருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. இத நான் கீழ இந்த யுவர் ஸ்கிரீன் ஷேரிங்கு மேல அந்த பார்ட்டிசிபேட் பார்த்துருக்கும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ம். ஓகே. இந்த கிளாஸ் பாத்ன்னு ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தெரியுதா? ம். ம். தெரியுது. இப்ப தெரியுது. அந்த இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ம். இப்போ நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ட கம்பைல் பண்ணிட்டீங்க. ம். கம்பைல் பண்ண உடனே அது வந்து அ ஒரு பைட் கோடா மாறி ஒரு இடத்துல இருக்கும். ம். அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் கிளாஸ் பாத். ஓகே. இப்ப ரன் டைம்ல நீங்க இந்த இம்போர்ட் போடுறீங்கல்ல, ம். இம்போர்ட் போடும்போது என்ன ஆகும்? இப்ப println இருக்கும்போது அந்த printlnஓட ஃபங்ஷன் எங்க இருக்குன்னு அது கண்டுபிடிக்கணும்ல. ம். அது எங்க இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்னா, இந்த பாத்ல தான் அது ஓ! இருக்குன்னு அதுக்கு தெரியணும். ஓகே, ஓகே.
அப்போ கிளாஸ் பாத்னா என்னன்னா, உங்களுடைய லைப்ரரீஸ், எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ், ஜாவாவுடைய இன்டர்னல் அந்த ஃபங்ஷன்ஸ், கிளாஸஸ் எல்லாமே இருக்கிற இடம் தான் ம். கிளாஸ் பாத். இங்க இருந்து தான் லோட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ சில நேரங்கள்ல வந்து லோடர் எரர்ன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ம். அந்த லைப்ரரி உங்களோடதுல இல்லவே இல்ல, ப்ராஜெக்ட்லயே இல்ல, அந்த கிளாஸ் பாத்ல இல்ல, என்னால போய் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும். ஓகே. அது இருந்தா தானே அது உள்ள இருக்கிற ஃபங்ஷன் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ம். அந்த லைப்ரரியை நீ டவுன்லோட் பண்ணலன்னா, உங்க கிளாஸ் பாத்ல அது இல்லன்னு அர்த்தம். கிளாஸ் பாத்னா என்ன அர்த்தம்னா, நம்ம போய் தேடி எடுக்கிற இடம். நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் தேட முடியாதுல்ல. நீங்க ம். கம்பைல் உங்களுக்கு ப்ராஜெக்ட்க்கு தேவையான எல்லா எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ் எல்லாமே அந்த இடத்துக்குள்ளார தான் இருக்கும். கம்பைல் ஆனதுக்கு அப்புறம். ம். சோ ரன் ஆகும்போது அந்த இடத்துல இருந்து மட்டும் தான் அது எடுக்க ட்ரை பண்ணும். ஓகே. அப்போ இங்க ஏதாவது இல்ல அப்படின்னா, உங்களோட ரன்னிங் அப்போ அது வொர்க் ஆகாது. லோட் பண்ண ம். முடியாது. ஏன்னா, இப்ப இந்த கிளாஸ் இல்லன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த ம். கிளாஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு வந்து நீங்க உங்களுடைய கோட்ல டைப் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த ம். கிளாஸே இந்த இடத்துல இல்ல அப்படின்னா, அது எப்படி அது லோட் பண்ணும்? ம். அப்போ லோட் பண்ண முடியலன்னா, அது எரர் சொல்லும். லோடிங் எரர் சொல்லும். இந்த கிளாஸ் நாட் ஓகே. ஃபவுண்ட்ன்னு ஒரு எரர் சொல்லும். கிளாஸ் நாட் ஃபவுண்ட் ஆன் கிளாஸ் பாத் ம். அப்படிங்கிற எரர் சொல்லும். ஓகே. அப்படி சொன்னா அப்புறம் அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்படி சொன்னா என்ன பண்ணணும்னா, 2 விஷயம் செக் பண்ணணும். ஒண்ணு இந்த இந்த கிளாஸ் இருக்கிற லைப்ரரிய நம்ம டிபெண்டன்சியா ஆட் பண்ணியிருக்கோமா கிரேடில்லன்னு பார்க்கணும். ம். ஓகே, ஓகே. லைப்ரரி. ஓகே. ம். கிரேடில்ல டிபெண்டன்சியா ஆட் பண்ணியிருந்தா தானே எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ்ல வரும். ம். நான் இங்க காட்டுறேன் பாருங்க எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ் தெரியுதா? தெரியல. ஆ, ஆ. தெரியுது. லெஃப்ட் சைடுல. ஆ. ம். So, இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ ம். நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது உள்ளார தெரியும். என்னென்ன லைப்ரரீஸ்லாம் எக்ஸ்டர்னலா இருக்குன்னு. இப்போ ம். இந்த விண்டோவ குளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட ரைட் சைடு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் விண்டோவ குளோஸ் பண்ணுங்க. எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ ஓப்பன் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிற எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ். ம். ஸ்க்ரால். மேல ஸ்க்ரால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா ஸ்க்ரால் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த 22ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் விண்டோ. ம். அது 22ங்கிறது என்னன்னா, ஜாவா 22ல இருக்கிற எல்லா கிளாஸஸும், ஃபங்ஷன்ஸும் அது எடுத்துட்டு வந்து வச்சுக்கிச்சு. ம். அதான் உங்களோட ஓப்பன் ஜேடிக்க நீங்க டவுன்லோட் பண்ணீங்கல்ல. ம். ம். இப்ப ஜாவா உள்ளார அப்ப என்ன இருக்கு? இந்த println sys.out.println மெயின் அதெல்லாம் அதுக்கு என்னன்னு தெரியணும்னாலே அதுக்கெல்லாம் இது இருக்கணும். இந்த ஜாவா 22 இருக்கணும். ம். அது கரெக்ட்டா வந்து லிங்க் ஆயிடுச்சு. இப்ப 22 லிங்க் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க S2 டேட்டாபேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்ல. ம். ம். இப்ப அதோட ஓகே. லைப்ரரி இருக்கு. ம். ஹிக்காரியோடது இருக்கு. இது எல்லாமே இருக்கு. இப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு நீங்க சர்ச் பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? ம். அப்படியே டைப் பண்ண இந்த ப்ராஜெக்ட் இந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரிய கிளிக் பண்ணுங்க. அப்படியே டைப் பண்ணுங்க நான் சொல்றது. ஹிக்காரின்னு டைப் பண்ணுங்க. இங்க காட்டுது பார்த்தீங்களா? அப்போ ஹிக்காரின்னு இப்போ ம். உங்களுக்கு இல்லன்னா இங்க காட்டாது இல்லையா? சோ அத வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே, இந்த ஓகே. லைப்ரரி ஏற்கனவே நம்ம ம். டவுன்லோட் பண்ணியிருக்கோமா? பண்ணலையா? அப்படின்ட்டு. ம். ஒருவேள பண்ணல ம். அப்படின்னா, இது இல்லங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு, பில்ட் ம். ஆட் கிரேட்ல போயிட்டு இதுக்கு சம்பந்தப்பட்ட டிபெண்டன்சி என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்து ஆட் பண்ணணும். திருப்பி ம். ஆட் பண்ணணுமா? நம்ம ப்ரோகிராம்ல இருக்கும்போதே ஆட் பண்ணலாமா? ப்ராஜெக்ட்ல இருக்கும்போதே? டிபெண்டன்சில. இருக்கும்போது எதுக்கு ஆட் பண்ணணும்? அதான் ஆல்ரெடி வந்திருக்கே. இல்ல. நம்ம ப்ராஜெக்ட்ல போட்டுட்டு இருக்கும்போது இருக்கும்போது அவங்க ப்ராஜெக்ட் இல்லையான்னு ஓப்பன் கேட்கிறேன். இருக்கிறப்ப ஆட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. நம்ம ஆட் பண் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் பண்றோம். பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 4 தானே ஆட் பண்ணோம் டிபெண்டன்சி. ஹலோ. 4 ஆட் பண்ணுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அது 4ங்கிறது அது 4ங்கிறது 400 டிபெண்டன்சி சமம். அது வந்து உள்ள இன்பில்டா வந்து நெறைய இத வந்து சேர்த்து தான் வச்சிருக்கும். அதான் நம்ம இல்லாதத நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லன்னா நம்ம கிரேடில்ல போய் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறேன். ஆமா. நம்மளுக்கு ப்ராஜெக்ட் அது பண்ணிட்டு தேவை. இருக்கும்போது. அந்த எரர் வருது. ஆனா அந்த ம். லைப்ரரி இங்க இல்ல அப்படிங்கிற ம். பட்சத்துல நீங்க கிரேடர்ல போயிட்டு எப்ப வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதான் கேட்டேன். அதுதான் கேட்டேன். ம். நீங்க எப்ப ஆட் பண்ணாலும் நீங்க அதுக்கப்புறம் அத இது பண்ணிக்கலாம். ஓகே, ம். ஓகே. மறுபடியும் பில்ட் பண்ணீங்கன்னா, கிரேடல் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கும். ஓகே. 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 அப்ப வேற யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ்? எனக்கு வந்து நான் இன்டெலிஜேல க்ளோஸ் ரன் பண்ணிடவா? ஆனதுக்கு பண்ணிடுங்க. நீங்க பண்ணிட்டு நீங்க மத்தத ஃபர்தரா செஞ்சு பாருங்க. ஓகே. நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க எனக்கு வந்து ரன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த தமிழ் ஸ்கூல் பி வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுது. ரன் ஆயிட்டு. ரன் பண்ணதுக்கு அப்புறம் ரன் ஆயிட்டு இருக்கிற மாரி தானே இல்ல. இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் வீக் ப்ரோகிராமே சொல்றேன் எனக்கு. காட்டுங்க. இந்த அது அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத அப்டின்னாங்க. நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம். யோசிக்க வேணாம். பட் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொன்னா சின்ன இல்ல சின்ன அது எப்பவுமே எனக்கு சுத்திட்டே தான் இருக்கும். ரன் பண்ணா இப்டி சுத்திட்டே இருக்கும். தெரியுதா?
அது அப்படிதாங்க இருக்கும். அது பின்ன சுத்திட்டு தானங்க இருக்கும். இப்போ இல்ல என்ன இப்ப நம்ம பிரேக் பாயிண்ட் இல்ல இங்க ரன் ஆயி எனக்கு முடிச்சிருங்க. ரன் ஆயி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் ப்ராஜெக்ட்ல சொல் இருக்கிற டைம்லாம் அப்படி ஓடிட்டே தான் இருக்கும். அப்படி நான் சொல்றத சொல்றேன். புரிஞ்சுங்க. ஆ. இது ஏன் சுத்திக்கிட்டே இருக்கு? இது வந்து ஒரு சர்வர் இப்ப 8080ல நீங்க என்ன ரன் பண்றீங்க? டாம்கேட் சர்வர ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா? ஆமா. ஆ. சர்வர்னா நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் எல்லா டைமும் ரன் ஆயிட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஆல்வேஸ் ரெடி டு லிசன். ம். அப்போ எப்பவுமே லிசன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னா, அது ஃபுல் டைம் ரன் ஆயிட்டு இருந்தா தானே லிசன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இல்ல அப்படி சொல்லல. இப்ப இங்க பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து இது திருப்பி திருப்பி அந்த இதுல பிரேக் பாயிண்ட் கிளிக் பண்ணுவோம் தெரியுமா? இங்க வச்சு. எனக்கு செஞ்சு காட்டுங்க. அது பண்ண முடியல எனக்கு. இங்க இருக்குல்ல அந்த 4 பாயிண்ட் உங்களுக்குலாம் இருக்குமே. இந்த பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு இங்க இப்போ பிரேக் பாயிண்டே வர மாட்டேங்குது. இதோ வந்திருக்கேங்க. ரெட் கலர்ல வந்திருக்கு. இல்லங்க. இப்ப இத ரன் பண்ணணும்னா, இங்க பாருங்க. இதுல எரர் வேற இருக்கு. அத எடுத்து விட்டுருங்க. எரர் இருக்கத எடுத்து விட்டுருங்க. கமெண்ட் பண்ணி விடுங்க. எரர் இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப பிரேக் பாயிண்ட் இங்க வச்சிருக்கேனா? சரி. இப்போ ரன் பண்றோம். அப்படிதானே? நீங்க நார்மலா ரன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ஏற்கனவே ரன் இதுல ஆயிட்டு இருக்கிறத இதுல க்ளோஸ் தானே பண்ணுங்க. ரன் ஆயிட்டு இருக்கிறத க்ளோஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. அத க்ளோஸ் பண்ணா ரன் ஆயிட்டு இருக்கிறது க்ளோஸ் ஆகுமா? இங்க மேல க்ளோஸ் பண்ணுங்க. இதுல சொல்றீங்களா? உங்களுக்கு அத ஸ்டாப் இதோ பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் மவுஸ் எடுத்துட்டு போகாதீங்க. நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ம். இது வந்து நார்மல் ரன்னு. ஓகே. மேல ஒரு டப்பா போட்டிருக்குனா, ஆமா. இது வந்து டீபக். இது டீபக் ஆமா. அதுல வரும். இது வந்து என்னன்னு இப்ப பார்க்க வேணாம் விட்டுருங்க. அது வந்து கவரேஜ் கோட் கவரேஜ் பார்க்கிறதுக்கு, டெஸ்ட் கேஸ் கவரேஜ் பார்க்கிறதுக்கு. அது உனக்கு தெரிய தேவையில்ல. விட்டுறலாம் இப்போதைக்கு. ஓகே. 4வதா ஒண்ணு இருக்கு பாருங்க. இது என்னது? ஸ்டாப் பண்றதுக்கு. ஸ்டாப் பண்ணுங்கன்னா, அப்ப இங்க தானே ஸ்டாப் பண்ணணும். ஓகே. பண்ணுங்க. பண்ணிட்டீங்க. இப்ப டீபக் மோட்ல ரன் பண்ணுங்க. இப்ப நீங்க கேட்க வந்தது தெளிவா கேளுங்க. நீங்க இப்போ வந்துட்டு இருக்கு. இப்பதான் இந்த பாயிண்ட் வருது. அந்த தீபக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வருது. ஆனா இது சுத்திட்டு இருக்கிறது இது ரன் ஆகி முடிச்ச உடனே ஸ்டாப் ஆயிரும்ல. இங்க ஆகாது. எப்படி ஸ்டாப் அதான் ஆகும்? சொன்னாங்க. அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகாது. சர்வர் அது. ரன் ஆயிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க சாதாரணமா நம்ம இதுக்கு முன்னாடி ரன் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இப்ப நிவேதாக்கு ரன் ஆகி முடிச்ச உடனே அது ஸ்டாப் ஆச்சு நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? சரி ஓகே. அது என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்றத முதல்ல கேளுங்க. ம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். ஓகே. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. ஒரு சாதாரணமா ஒரு மெயின் போட்டு ஒரு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அது ம். முடிஞ்ச உடனே மெயினும் முடிஞ்சிரும். ஸோ மெமரில இருந்து ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகவே தானாவே அந்த அப்ளிகேஷனுடைய எல்லாமே வந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகே. அது வந்து நார்மலா இருக்கிற ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷனுக்கு அந்த மாரி நடக்கும். பட் ஓகே. உங்களோட இது வந்து சர்வர் அப்ளிகேஷன். ஸ்ப்ரிங் பூட் சர்வர் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து மெயின் ம். வந்து முடியவே முடியாது. நீங்க ஆஸ் லாங் அஸ் நீங்களா குளோஸ் பண்ற வரைக்கும். ஏன்னா, ம். மெயின் முடிஞ்சிருச்சுன்னா, அப்போ மத்த யாராவது ரிக்வெஸ்ட் குடுத்தா எப்படி அது லிசன் பண்ணும்? அப்ளிகேஷனே மெமரில இல்ல. அப்புறம் எப்படி லிசன் பண்ணும் இல்லையா? அப்போ ம். அப்ளிகேஷன் வந்து ஃபுல் டைம் ரன் ஆயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, என்னங்க இன்னுமா ரன் ஆகுது? அதான் நானும் சொன்னேன். இப்ப ரன் ஆயிட்டு இருக்குங்க. இப்ப ரன் ஆகி முடிச்சிரும் பாருங்க. இங்க பாருங்க. இப்ப ரன் ஆயிரும். இன்னும் ரன் ஆகி முடிக்கல இன்னும். நான் ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கும்போது இது இப்படிதான் ரைட் சைடு வாங்க. உங்களுடைய ஸ்க்ரால ரைட் சைடுல எடுத்துட்டு இந்த வாங்க. வரேன். ஸ்க்ரால் ரைட் சைடுல பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க. டாம்கேட் ரைட் சைடுல தானங்க இருக்க சொன்னீங்க. ம். டாம்கேட் ஸ்டார்டட் ஆன் போர்ட் 8081 வித் கான்டாக்ட்ஸ் பார்த்துன்னு வந்துருச்சா? அதுக்கு அடுத்த லைனு ஸ்டார்டட் தமிழ் ஸ்கூல் அப்ளிகேஷன் இன் 16 செகண்ட்ஸ் அப்படின்னு காட்டுது. ப்ராசஸ் ரன்னிங். ஓகே. டாம்கேட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களோட ப்ராசஸ் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அவ்வளவுதான். ம். நீங்க எப்படி சொல்றீங்க? முடிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? இத முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலங்க. இந்த இது சுத்திட்டு இருக்குன்னு சொல்றேன். அது சுத்திட்டு தாங்க இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா இல்ல. இப்போ வந்து இதுல வந்து இப்ப நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. பிரேக் பாயிண்ட் எதுவும் பண்ண முடியாதுல்ல. இது நீங்க பண்ணி ஏதாவது எப்போ உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும்? அங்க ரன் ஆயி இது பண்ணும்போது நம்ம அங்க இது
இது என்னது தெளிவா பேசணும். போஸ்ட் பாருங்க. மேன்ல. லைன் நம்பர் 26ல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஆமா இந்த லைன் நம்பர் 26 எப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குதோ அப்பதானே அந்த இடத்துல வந்து நிக்கும். ஆமா அது எப்போ அந்த லைன் நம்பர் 26 எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும்? நம்ம அங்க இது நம்ம வேல்யூ கொடுக்கும்போது அந்த இது செக் பண்ண வரும்போது நடக்கும். நிறையலாம் சொல்லாதீங்க. இந்த 25ன்றது தான் ஃபங்க்ஷன். கெட் ஸ்டூடண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்பதான் இந்த லைன் நம்பர் 26 எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இதானே அதுக்கு பதிலு? போஸ்ட் மேன்ல கெட்ல அடிச்சிட்டு நம்ம இங்க வரும்போது அப்படி நான் இதாகும். கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். லைன் நம்பர் 26 எப்போ ரன் ஆகும்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? ம் எப்போ இந்த கெட் ஸ்டூடண்ட், ஏன்னா லைன் நம்பர் 26ங்கிறது கெட் ஸ்டூடண்ட் ஃபங்க்ஷன் உள்ளார இருக்கு. ம் அப்போ கெட் ஸ்டூடண்ட் ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்பதான் லைன் நம்பர் 26 ரன் ஆகுங்கிறது தான் அதுக்கான நேரடியான பதில். எனக்கு அதாங்க புரியாம நானும் நீங்க பதில் சொல்றேன். சொல்றீங்க. கெட்ல போயிட்டு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது நம்பர் 3 கொடுத்துருக்கோம்னா அந்த இதுல போயிட்டு 1 2 3 அது செக் வந்து அடுத்த பண்ணும்போது கேள்விக்கான பதிலுங்க. அது அடுத்த கேள்வி. அது என்ன கேள்வினா, இப்போ எப்பப்ப இந்த ஃபங்க்ஷன், அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இது எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது முதல் பதில். 2வது பதில், அப்ப எப்ப இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ம் அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, இது வந்து கெட் மேப்பிங்ல இருக்கு. அதனால இது வந்து எப்போ இந்த ஒரு இத வந்து ஒரு கிளையன்ட் கால் பண்ணுதோ, ம் அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ கிளையன்ட்ட கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னா, கிளையன்ட்ங்கிறது இப்போதைக்கு நீங்க வந்து போஸ்ட்மேன யூஸ் பண்றீங்க. ம் ம் ஸோ ம் போஸ்ட்மேன்ல போயிட்டு இந்த பாத்த குடுத்து, அதுக்கான இன்புட் டேட்டாலாம் கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான விஷயம். இப்ப நீங்க இந்த இது இந்த 26 இப்ப இந்த லைன்ல வந்து பிரேக் பாயிண்ட்ல நிக்குதான்னு தானே பார்க்கணும். ஆமா இப்போ போயிட்டு போஸ்ட்மேன்ல இந்த பாத்த ஹிட் பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கேன். ம். உங்க போஸ்ட்மேன் தெரியல. எப்பயுமே ஸ்க்ரீன ஃபுல்லா ஷேர் பண்ணணும். ஆக்சுவலா இது எஸ் வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான். யூசுவலா ஸ்க்ரீன எப்பயுமே ஃபுல்லா ஷேர் பண்ணக்கூடாது. எந்த பர்ட்டிகுலர் ஸ்க்ரீன மத்தவங்களுக்கு காட்டணுமோ, அத மட்டும் தான் ஷேர் பண்ணணும்னு ஒரு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு வந்து இப்ப லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, நீங்க எப்பவுமே யார் ஷேர் பண்ணாலும் ஃபுல்லாவே ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் இளமலை. ஓகே. அது ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மாரி ஃபுல்லா இல்ல 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 அவங்க யாரோ மித்ரா அப்பா கூப்பிட்டாங்க. ஒரே 1 மினிட். நீங்க போங்க. நான் வேற ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன கதை சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொன்னீங்கல்ல இன்னொரு ஸ்க்ரீனு. ஆ ஒரே அவங்க கிட்ட என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடுறேன். சரி. இது வேற மியூட் போட முடியலையே. சரி பரவால்ல. மியூட் வேணா விடுங்க. இல்ல சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அவங்க எதுக்கு என்னங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியல வரேன். ஸ்கிரீனே க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ? கதை சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள போயிட்டாங்க. நம்ம பேசுறத பேசணும். ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு ஸ்கிரீன் இருந்தேன், தெரியுதா இளமலை? க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல? அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸ்க்ரீன ஏன் அந்த மாரி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஆ அதான் பாஸ்வேர்ட் வச்சிருந்தா தெரிஞ்சிருமா? ஆமா பாஸ்வேர்டு ஒண்ணு வச்சிருந்தா தெரியுங்கிறது ஒண்ணு. ம். 2வது டெமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆ. இப்ப மேனேஜர் காட்டுறோம்னு வச்சுக்கங்களேன், எந்த ஸ்க்ரீன காட்டணுமோ அத மட்டும் தான் காட்டணும். இப்ப திடீர்னு ப்ரௌசர்லாம் காட்டுறோம்னா, சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, Facebookலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. சரி நம்ம கோட் அடிக்க அதெல்லாம் வச்சிருந்தா கூட பார்த்துட்டு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ம். நீங்க புரொடக்டிவிட்டி சம்மந்தமா எத வேணாலும் வச்சுக்கலாம். அது சும்மா ம். நம்மளோட இதுக்கு தான். நம்ம கண்ணாமண்ணான்னு வேற ஏதாவது பார்த்துட்டு இப்போ Amazonல ஆர்டர் போட்டது, இந்த யூடியூப் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தா YouTubeல படம் பார்த்தது, அதெல்லாம் தெரியாதனமா காமிச்சிட்டோம்னா, கரெக்ட். ஓகே 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 ஓகே. அதுதான் ஒரு மெயின் காரணம். மத்தபடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த செக்யூர் இன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு, அப்புறம் ஆனா பாஸ்வேர்ட்லாம் யூசுவலா தெரியிற மாரி இருக்காது. அதனால அது ஒண்ணும் பெரிய இதுவா ஒரு இருக்காது. தடவை அப்படிதான் என்னன்னா நிரஞ்சன் அந்த டெக்னாலஜி கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கும்போது எங்க வீட்டுக்காரர் இந்த நோட் பேட் எல்லாம் வச்சிருந்தது ஏதோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது வந்துட்டு போயிடுச்சு. ஐயோ எல்லாம் போச்சு. ம். அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இளமலை நான் இதை ஷேர் பண்றேன். பாஸ்வேர்ட்லாம் அந்த மாரி வந்து விண்டோஸ் இதுல ம். ஸ்டோர் பண்ணி வைக்கவே கூடாது. நோட்பேட்ல? ஆமா, நோட்பேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அப்ப எங்க எனக்கும் அந்த வைக்கணும்? பழக்கம் இருக்கு எழிலு. நான் சொல்றேன். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கு. நான் அது என்னன்னு சொல்றேன். ம். இப்ப நானே நோட்ல தான் எழுதி வச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ம். ம். என்ன? என்ன தேடுறீங்க? இந்த 8 இல்லைங்க அவங்க 8 தானே போடணும் நீங்க? வர ஒரு நிமிஷம். எத போட்டா நாங்க ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் ஏன் நிக்கல? நின்னுச்சா இல்லையா? நிக்கலையே. இருங்க வரேன். ஐயோ இல்ல ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பதறாம பொறுமையா பண்ணுங்க.
ஊறப்பட்ட டேட்டா குடுத்து வச்சிருக்கீங்கல்ல. அட்வான்ஸ்டா போறீங்க. கேஜி நைஸ். டிபார்ட்மெண்ட் வெரி குட். செமஸ்டரா? 1 3 கொடுத்துருக்கேன். சரியா? இருங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நீங்க எங்க போய் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னு முதல்ல பார்த்துட்டு வாங்க. கெட்ல வச்சீங்களா? போஸ்ட்ல வச்சீங்களா? இல்ல நான் போஸ்ட் இப்பதாங்க அடுத்ததானங்க வரும். புதுசா நியூவா ரன் அது பண்ண போகுது. கெட்ல வச்சிருந்தாங்க. ஓகே. அப்ப கெட்ல போடுங்க. கெட் காலேஜ். இதுலதாங்க கெட்ல போட முடியும். யாங்க மிரட்டுறீங்க? ஐயோ! நான் பேசுறது உங்களுக்கு மிரட்டுற மாரி இருக்கு. ஐ அம் வெரி சாரி. நான் சாதாரணமா இல்ல, இல்ல. கேட்கறது அந்த மாரி இல்ல, இல்ல. இருக்கு. இருங்க வரேன். இப்ப இனிமேதான் கெட்ல எடுக்க போறேன். வரேன். இப்ப போய் இதுல வச்சிடணும். இதுல வச்சிருக்கேன்னா கெட் ஸ்டூடெண்ட்ல ஆ. தான் கெட் மேப்பிங்ல தான் வச்சிருக்கேன். ஓகே. 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 போஸ்ட்மேன். போஸ்ட்மேன்ல நம்பர் 3 கொடுக்குறேன். ம். சென்ட். அவ்வளவுதான். பிரேக் பாயிண்ட் நின்னுருச்சு. அங்க போங்க. ம். எங்க அது எப்படி இருக்கு? நின்னுச்சுன்னு சொல்றேன்னு நீங்க எனக்கு அது கேளுங்க. எப்படி நம்மள கண்டுபிடிக்கிறீங்க? கரெக்ட்டா கேட்டீங்க. இந்த ம். கீழ அந்த மெனு பார் தெரிஞ்சது பாத்தீங்களா? அவங்களோட மெனு பார்ல அந்த போஸ்ட்மேன் அந்த இன்டெலிஜே பாத்தீங்கன்னா, ஒரு மாரி கலரா டிம் அடிச்சுட்டே இருந்தது பாத்தீங்களா? இன்டெலிஜே கலரா டிம் அடிச்சுச்சா? இங்கயா? உங்களோட மெனு பார் பாருங்க. நீங்க 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 வைக்காதீங்க. மவுஸ் பாயிண்ட்ட வைங்க. மெனு பார பாருங்க இப்போ. இதானே? இது ஏங்க கீழங்க. சாரி கீழ இருக்கிற டாஸ்க் பார் இருக்குல்ல, கம்ப்யூட்டரோட டாஸ்க் பார். இதா இருக்கு தானே? அதுல எல்லோ உங்களோட நீங்க அத கிளிக் பண்றீங்கல்ல, அப்ப கிளிக் பண்ணாம அப்படியே பாருங்க. அது ஒரு மாரி கலரா இது பண்ணல? கலர்ல இருக்கோ? ஒரு மாதிரி ப்ரௌனிஷா ஆ, ஆ. இருக்கு. ஒரு மாரி அது மாறிடுச்சு இல்லையா? ஓகே, ஓகே, ஓகே. அது அப்ப ஸ்டாப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓ! என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கு இதுக்கு? அதெல்லாம் கலர் படிக்கலாம் மாறுதானே? தேவையில்ல. அப்சர்வேஷன் தான். இதெல்லாம் யாரும் வந்து சொல்லலாம் ஓகே, மாட்டாங்க. ஓகே, ஓகே. ஓகே. இப்பதான் வந்திருக்கு. கரெக்ட். நீங்க சொன்னது இப்பதான் வந்திருக்கு. ம். இப்போ இப்போ நீங்க வச்சா ஏதோ ஏன்னா இப்பதான் நீங்க பிரேக் பாயிண்ட்ல இருக்கீங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அதுக்கான எக்ஸிகியூஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். டீபக்கருக்கானது ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ புரிஞ்சுது எழுதுங்களே. ஓகே. ஓகே. தேங்க்யூ. இத நான் உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் கரெக்ட்டான விதத்துல டிரைவ் பண்றதுக்காக தான் உங்கள நெறைய கேள்வி கேட்கிறேன். இது இல்ல இப்படி எழுமலை எனக்கு இப்படி ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு நான் ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்ற மாரி இருக்கா? ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்ற தெளிவா மாரி இல்ல. புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த மாரி இல்ல இல்ல நீங்க இல்ல இப்படி சொல்றது சொல்லாதீங்க. புரியுது. நான் என்னன்னா போஸ்ட் குடுத்துட்டு தானே கெட் குடுக்க முடியும். நியூ வேல்யூ எப்பவுமே ரன் நான் ஆனதுக்கு அப்புறம் நியூவா அதுக்காகன்னு தானே சொல்லல. கிரியேட் பண்ணணும். நான் யூசுவலா டைரக்ட் பண்றது வந்து நான் சொல்றத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், நெறைய விஷயங்கள்ல இது போகாம கரெக்ட்டா அது எப்படி போகணுமோ அந்த மாரி மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மத்தபடி வேற சரி ஒண்ணும் என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். மறந்துட்டேன். எனக்கு கிட்டப்புக்குள்ளயும் போகல. அது நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறேன். அது எல்லாம் கமிட்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆகல. நான் அது உங்ககிட்ட இன்னொரு நாள் கேட்டுக்கிறேன். அது இன்னும் டைம் எடுக்கும். ம், ம். சரி ஓகே. ஓகே. இப்போதைக்கு எல்லாருக்குமே இப்ப ரன்னிங் ஸ்டேட்ல வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஆ எல்லாருமே இத கரெக்ட்டா வொர்க் அவுட் பண்ணி, அந்த இதுல ரெபாசிட்டரிஸ் H2 டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணி, இந்த இது எல்லாத்தையும் வொர்க் அவுட் பண்ணி பாத்தரணும். கெட், போஸ்ட் இதெல்லாம் பண்ணி பாத்துருங்க. ஓகே. நம்ம நாளைக்கு கூட இத கனெக்ட் பண்ணிக்கலாம். அது பேர் என்ன? போஸ்ட்கிரஸ நாளைக்கு கனெக்ட் பண்ணிடலாம். நேத்து மெசேஜ் பண்ணத அவங்க பண்ணி விட்டுட்டாங்க. 11:30 to 12:30 ஓகேவான்னு. ஏன்? சாமிக்கு நித்ரா. சாப்பாடு பண்ணுமா? இல்ல. அதுக்கு இல்ல. நாங்க 1 hour 1 1/2 hours பேசிட்டு இருந்தோம். தட் இஸ் டூ பேட். அதெல்லாம் எல்லாம் கேட்கக்கூடாது. எனக்கெல்லாம் ஓகே. அதெல்லாம் தெரியாது. டைமிங்லாம். ஏழுமலை. ஆ. நான் கெஸ்ட் வராங்க. நான் அப்புறமாட்டி இது நான் கிளாஸே கனெக்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிருச்சு. நீங்க போலாம். பாய். ஓகே. தேங்க்ஸ் ஏழுமலை. ஓகே பை. ஏன் ஏழுமலை எனக்கு அது காட்டலையே ஏன்? எத காட்டல? அதான் அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில உங்க ஸ்கிரீன் கேமல் காமிக்கவே இல்லையே அந்த ஆப்ஷன். வெரி குட் கொஸ்டின். உங்களோட இதுக்கு போங்க இப்போ. நானும் முடிக்கலாம் தான் நினைக்கிறேன். மட்டும் வேண்டுதலா? எப்ப பாரு 2 இல்ல, மணி இல்ல. நேரம் உள்ள போறப்ப நெறைய டவுட் வருது. ஆனா ஒண்ணும் பண்றப்பயும் ஆமாங்க. இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ம். 10 வருஷம் வேலை பார்த்தவங்கள போய் கேட்டு பாருங்களேன். நெறைய விஷயங்கள் தெரியாதுங்க. அது வந்து எது எது நம்மளுக்கு தேவையோ அப்பப்போ போகும்போது தானே ஒவ்வொன்னா வரும். ம். இது இப்போ நான் என்னமோ 2 மணி நேரம் நான் உங்களலாம் புடிச்சு வச்சுட்டு கொடுமைப்படுத்துற மாரி இருக்கு எனக்கு. அட பாவிங்களா! நான் சும்மா ஃப்ரீயா தானடா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இத நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஒரு கிளாஸ போய் உட்கார்ந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் வந்து அப்ப எப்படி பார்ப்பாங்க? ஒரு நாள் ஃபுல்லாலாம் நம்ம ஸ்கூல் போய் காலேஜ் போய் கத்துக்கிட்டு வந்திருந்தோம். காலேஜ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டி ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் ஏற்படல. இதுல ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கத்துக்கிறது வந்து வேற வழி கிடையாது.
இல்ல அதான் என்னன்னா எனக்கெல்லாம் என்னன்னா, நான் எனக்கு நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கணும். நான் வந்து திருப்பி நான் படிச்ச கான்செப்ட்ட ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு விஷயம். ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எனக்கு அட்வான்டேஜ் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அதுல வொர்க் பண்ணேனான்னு கேட்டீங்கன்னா, நான் வொர்க் பண்ணவே இல்ல. திருப்பி நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் திருப்பி நான் மறந்துருவேன். அதனால எனக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆ பட் நான் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி, உங்க கூட ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து, நான் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல 4 மணி நேரம் இதுல நான் ஸ்பெண்ட் பண்றேன். ஆ ஒரு இப்போ எது இது எல்லாத்துக்குமான ஒரு பலன் என்ன தெரியுமா நான் எதிர்பார்க்கிறேன்? எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க எல்லாருமே நல்லபடியா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு, நீங்க நெனச்ச மாரி கரெக்ட்டா ஒரு இதுல போய் ரொம்ப நாளா நீங்க விஷ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரில போகணும் அப்டின்ட்டு. அப்போ அதுவும் கிடைக்கல. இப்ப அது வந்து நீங்க எஃபோர்ட் போடல. நான் சும்மா ஃப்ரீயா தானே எடுக்குறாங்க. நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் வந்து போவோம். நம்ம வந்தா பார்ப்போம் அப்டிங்கிற மனநிலைமையிலோட வந்தா, என்னோட எஃபோர்ட் வேஸ்ட் ஆயிடும். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க ஏழுமலை.